ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 முக்கியமான தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் சார் இந்த தலைவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 60 தலைவர்களை தான் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 60 தலைவர்களுமே கேட்கல, ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஷின் எல்லாமே இந்த 60 தலைவர்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அதில் வந்து தமிழக தலைவர் இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பெண் தலைவர்கள். அதாவது நம்ம இந்த தலைவர்கள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இதில் அறிஞர்கள், கவிஞர்கள், தலைவர்கள் எல்லாருமே சேர்த்து வந்துடுவாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து தலைவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து மீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் கொடுத்த இந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய மேஜர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? மேஜர் ஆஃப்னால் ஒரு இப்போ எக்ஸாமில் வந்து ஒரு 40 கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 30லேருந்து ஒரு 35 கொஷின்ஸ் வந்து இந்த தலைவர்களை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்குறேன். இதை தாண்டி நிறைய இருக்காங்க. இதை தாண்டி வந்து இன்னொரு 60-70 தலைவர் இருக்காங்க, 100 தலைவர் இருக்காங்க, இதை தாண்டியுமே. ஓகேவா? ஆனால் அவ்வளோத்தையும் நம்ம வந்து படிக்க அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த 60 தலைவர்களை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே 35லேருந்து 40 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அதாவது தலைவர்களை பற்றி மட்டும், தலைவர்கள் அவர் இயற்றிய நூல்களை பற்றி மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா அவர்களை பற்றி A to Z. ஓகேவா? A to Zனா ரொம்ப நீங்கள் வெளியெலாம் போயிட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது. புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள், பாடங்கள், அவர்களை பற்றின குறிப்புகளை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அதுலேருந்து மட்டும்தான் இந்த 35 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டும் நான் சேர்த்து தந்திருக்கேன். ஓகேவா? என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த குரூப் 4 தேர்வில் இந்த தலைவர்கள் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 35 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 35 கொஷின்ஸ் வந்து வெறும் 30 தலைவர்கள் தான். ஒரு சில தலைவர்லேருந்து 2-3 கொஷின் வந்து இருக்குது. இப்போ பெரியார், பாரதியார், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர், இவங்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மொத்தமே அவங்கலேருந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்துருக்கு. ஒரே தலைவர்லேருந்து 3-4 கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இதை நம்ம என்ன டாப்பிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத தலைவர்கள், அது தவிர்க்க முடியாத அல்லது தவிர்க்க இயலாத தலைவர்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து 3 பார்ட்டாக நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 3 பார்ட்டையும் பார்க்கலாம். அதே மாதிரி கடந்த குரூப் 4 தேர்வில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லா தலைவர்கள் லிஸ்ட்டுமே இருக்குது. ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ தலைவர்கள் பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அதாவது என்னென்ன கொஷின்ஸ் யாரை பற்றி வந்திருக்கு இது எல்லாத்தையுமே தொகுத்து நான் இது ஒரே விஷயத்துல வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். PDF நான் வந்து கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா ஒரு வீடியோடைய நோக்கமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயமே எதுக்கு அப்படின்னா இதை வந்து ஒரு PDF கிரியேட் பண்ணி வந்து நமக்கு துரோணா மிஷன் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் நான் போட்டு விடலாம். ஓகேவா? எதுக்கு நான் மெனக்கட்டு ஒரு 1 hour இதை பற்றி நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த PDFல ஒன்றுமே கிடையாது. அந்த PDFல ஒன்றுமே கிடையாது. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா உங்ககிட்ட தான் இப்போ புக்ஸ் இருக்குது. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தான் புக்கு படிக்கணும். அப்போ நீங்கள் புக்கு மட்டும் படிக்கல, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து பார்க்குறீங்க? உங்ககிட்ட புக் இருக்குது, அப்போ புக்கே படிச்சுக்கலாம்ல. அதே மாதிரி தான் புக்கு இருந்துட்டா மட்டும் படிக்க முடியாது, PDF இருந்துட்டா மட்டும் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய தகவலை நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சி உட்காந்து எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க. எந்த ஒரு விஷயமா ஏன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவோ இல்லை ஒரு டீச்சிங் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா உட்காந்து மட்டும் பார்க்காதீங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. சும்மா நம்ம காதலை மட்டும் கேட்டதுனால என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த காதல் வாங்கி இந்த காதல் போயிட்டே இருக்கும். இந்த காதலில் ட்ராவல் ஆகும்போது இந்த காதல் என்ன ஆகும்? ட்ராவல் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போது இது நமக்கு பயன்படணும் அப்படின்னா ஒரு நோட்டு பெண்ணோட ஒரு வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா? ஒரு அனலைசிங் வீடியோவாக என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றத தெளிவாக பாருங்கள். அதுவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. அதாவது கடைசி வரைக்கும் முயற்சி செய்த எல்லாருமே வெற்றி அடையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் முயற்சி செய்யத்தான். கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் யாரெல்லாம் வந்து முழு மூச்சோட ஒரு முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பலன் கிடைச்சிருக்கு. ஓகேவா? முயற்சிக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைச்சா சரித்திரம் கிடையாது. ஆனால் விடாமுயற்சிக்கு என்றைக்குமே தோல்வி கிடைச்சாலும் சரித்திரம் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா செய்வன திருந்துச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ முழுசாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியும். சும்மா அந்த வீடியோ பார்த்தா இதுதான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முன்முடிவு எடுக்கும் பார்த்தீங்களா? அந்த முன்முடிவு தான் நமக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுதலாக போயிடுது. சரிங்களா? ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. இப்போ யூடியூப்ல யார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் சும்மா சொல்லணுமேனு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு நல்ல கருத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண தான் நினைப்பாங்க. ஓகேவா? அது ஷேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு ஆத்மார்த்தமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். இது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த தவிர்க்க முடியாத தலைவர்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தலைவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் வந்து நான்
டாப் 10 வாரியாவே பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார், தந்தை பெரியார். ஓகேவா? தந்தை பெரியார் தான் நம்ம வந்து அந்த தமிழ் சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது திராவிட அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியாரும் வந்து சொல்லலாம். பெரியார், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் மூலமாக தான் நம்ம இந்த பகுத்தறிவு அப்படின்ற ஒரு சிந்தனை உருவாகி அது நமக்கு வந்து இப்போ ஊற்றெடுத்து ஒரு ஆறாக வந்து தமிழகத்தில் வந்து பரவி இருக்குன்னே வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. ஓகேவா? அதனால தான் நீங்கள் எந்த ஒரு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், சாரி குரூப் 4 எந்த ஒரு டிஎன்பிசி இல்லை தமிழகம் நடத்தக்கூடிய எந்த தேர்வுனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, வள்ளலாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கள் எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத தலைவர்கள். அதாவது இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு தாக்கத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை நம்ம சமூகத்தில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த தாக்கமாக இருக்கலாம், இல்லை வந்து நாடு சார்ந்த தாக்கமாக இருக்கலாம், இல்லை வந்து மனித உணர்வு சார்ந்த தாக்கமாக இருக்கலாம், இல்லை ஆன்மீகம் சார்ந்த தாக்கமாக இருக்கலாம், இல்லை சமூக புரட்சிக்கான தாக்கமாக இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் மனித முன்னேற்றத்திற்கு, இல்லை மனித பண்பாட்டிற்கு, மனித மகிழ்ச்சிக்கு உண்டான ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டதுனால தான் அவங்கள நம்ம தவிர்க்க முடியாத தலைவர்கள் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். அதனால தான் அவங்க எந்த ஒரு தேர்வுலையுமே தவிர்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் ரூபத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. ஓகேவா? இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் அங்கே வேற ஒரு தலைவர் இருப்பாங்க, இன்னொரு தலைவர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்கள் அந்த மாநிலத்திற்காக, அந்த மாநில மொழிகளுக்காக, அந்த மாநிலத்திற்குரிய மக்கள் இனத்துக்காக போராடங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல. சரியா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதுவும் எதிர்கால சந்ததியினர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இக்கால இளைஞர்கள் தான். அப்ப இளைஞர்கள் அப்படின்னும் போது அவங்க இந்த போட்டித் தேர்வுக்கு போட்டியிடும் போது இந்த தலைவரை பத்தி தான் தெரிஞ்சா அப்படின்னா அவங்க வருங்கால சந்ததியை அதுக்கேற்ற மாதிரி முறையில உருவாக்குவாங்க. இப்போ நம்ம வந்து ஏன் வந்து பெரியார் அண்ணாவை பற்றி நம்ம படிக்கிறோம், திருவள்ளுவரை பற்றி படிக்கிறோம், காமராஜரை பற்றி படிக்கிறோம், அறிஞர் அண்ணாவை பற்றி படிக்கிறோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இப்போ எதிர்காலத்தில் வரும்போது இந்த மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்த அமைப்புன்றதை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான டாபிக்லாம் வந்து எக்ஸாமில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பெரியார், அறிஞர் அண்ணா, திருவள்ளுவர், அம்பேத்கர், பாரதியார். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5 பேருமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன ஸ்பெஷல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றின தகவல்கள் தமிழ்லையும் வருது, ஜிகேலையும் வருது, மேக்ஸ்ல வராது. சரியா? தமிழ்லையும் வருது, ஜிகே, இந்த 2 டாபிக்மே இவங்க எல்லாமே வராங்க. ஓகே? அம்பேத்கரை பத்தி தமிழ் புக்லயும் இருக்கு, ஜிகேலையும் தமிழ்லையும் கொஸ்டின் கேட்கறாங்க, ஜிகேலையும் கேட்கறாங்க. அதே பெரியார்னா தமிழ்ல இருக்காரு, ஜிகேல இருக்காரு. அறிஞர்னா தமிழ் இருக்காரு, ஜிகேல இருக்காரு. திருவள்ளுவர் என்ன பண்றாரு, தமிழ்ல இருக்காரு, ஜிகேல இருக்காரு. இன்னும் கேட்டா தமிழை விட ஜிகேல தான் அதிகமா இருக்காரு திருவள்ளுவர். சரிங்களா? அடுத்து பிஆர் அம்பேத்கர் சொல்லவே தேவையில்ல. பாரதியார் அதேதான். இந்த இடத்துல வந்து தமிழ் கவிஞரா பார்க்கக்கூடிய பாரதியார் நம்ம ஜிகேல தமிழ் விடுதலை போராட்ட வீரராக நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த முதல் 5 பேரை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த முதல் 5 பேரை படிச்சாலே 10 கொஸ்டின் எடுத்துடலாம். இந்த முதல் 5 சார் 10 கூட சொல்ல முடியாது, 15 கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. திருவள்ளுவர் பத்தி நீங்க படிச்சாலே 8 கொஸ்டின், இதுல 8 கொஸ்டின் இருக்கு போன குரூப் 4ல. அறிஞர் அண்ணாவை பத்தி தமிழ் ஒரு கொஸ்டின், ஜிகேல கொஸ்டின் 2 கொஸ்டின். ஓகேவா? பெரியாரை பத்தி தமிழ் ஒரு கொஸ்டின், ஜிகேல ஒரு கொஸ்டின். அது மாதிரி பிஆர் அம்பேத்கர் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு நினைக்கிறேன். பாரதியார் பத்தி 2 கொஸ்டின். சார் 2 இல்ல, 1 2 2 கொஸ்டின். ஓகேவா? அப்ப நீங்க கணக்கு பண்ணா 2 4 12 12 13 சாரி 14 15 அதான் சொன்ன பத்தியா 15 கொஸ்டின். அதாவது இந்த 5 பேரை பத்தி மட்டும் படிச்சாலே எத்தனை கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம், எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதை நீங்க அட்டன் பண்றது அப்பாற்பட்ட விஷயம். இந்த 5 பேர்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 15 கொஸ்டின், 200க்கு 15 கொஸ்டின் ஏல வந்திருக்கு. இந்த 5 பேரை படிச்சா நம்ம என்ன பண்ணலாம், 15 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணலாம். அடுத்த தேர்வுல 16 கூட வரலாம், 13 வரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் படிங்க, நான் சொல்ல வரதில்லை, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 15 கொஸ்டின் 5 பேர்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு முக்கியமான தலைவர்களா இருப்பாங்கன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையுமே ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இருந்து மட்டும் வினாக்கள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அவர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் நிறையவா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் நல்லா படிச்சுங்க. அதாவது புக்கில் இருக்கிறது மட்டும் தான். இப்போ நான் சொல்ல எல்லா தலைவர்களுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கை தாண்டி வெளியே போயிட்டு எதையும் படிக்கின்ற அவசியமே கிடையாது.
புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள், புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை மட்டும் நல்லா குறிப்பெடுத்து நீங்க படிச்சாலே போதும். வேற அதை தாண்டி வெளியே போயிட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியே தாண்டி வருதுன்னா இது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. சரிங்களா? யாருன்னா 10ல் ஒருத்தர் போடுவாங்க. அதனால வந்து உங்களுடைய வெற்றி பாதிக்கப்படாது. ஓகேவா? இதெல்லாம் தலைவராக ரொம்ப கேட்குறாங்க. அப்போ நம்ம புக்கை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த புக்கை தாண்டி போயிட்டு 1 மார்க் எடுத்த விட புக்கில் படித்து 10 மார்க் எடுக்கிற வழியை பாருங்க. ஓகேவா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஏன்னா புக்கை தாண்டி 2 கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் அது கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஏன்னா புக்கு உள்ளதுக்கு நீ படிச்சேன்னு கேட்டா அப்படின்னா புக்கு உள்ளது நான் எப்போனா படிச்சுப்பேன், புக்கை தாண்டி தான் முதல்ல படிப்பேன்னு சொல்லி படிப்பாங்க. ஆனால் புக்கு உள்ளதே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. சரியா? சார் நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர், கம்பர், ராமலிங்கரா. ஸோ ராமலிங்கரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜிகேலையும் வரும். ராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலையும் கேட்பாங்க கொஸ்டின். ஏன்னா சமூக சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வருவார். அதே மாதிரி வந்து பார்த்தா தமிழ்லையும் வருவார். ஓகேவா? கடந்த குரூப் 4ல 2 கொஸ்டின் வந்து ராமலிங்கரார் பற்றி மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான நபர். ஓகேவா? அதாவது ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகள் இவங்க எல்லாமே. இது முற்போக்கு சிந்தனைவாதிகள். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இவர் பிறந்திருக்கணும் அப்படின்னும் அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டார். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கலீலியோ அவங்களாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயத்த முதல்ல யாருமே ஏத்துக்கல. ஆனா அவங்க இறந்துட்டு பிறகு அப்புறம் தான் அதனுடைய உண்மையை வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதான் அவங்க முற்போக்குவாதிகள். முற்போக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து நம்ம ராமலிங்க அடிகளாரை வந்து தவறாம குறிப்பிடலாம். ஓகே, அந்த சமய பொதுமை கூட இல்லாம அதாவது கடவுள்ன்ற ஒருத்தர் தான் அப்படின்றத வந்து அதை சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்ணாங்க, இவரை ஏளனப்படுத்தினாங்க. சரி, ஆனால் கடைசியில் அதுதான் வந்து உண்மை அப்படின்றது பல பேரால எல்லாரும் எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, பெரும்பாலான நபர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறையை வந்து சொன்னது நம்ம ராமலிங்க அடிகளார் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ கம்பர் இவங்களை அடுத்து நம்ம பாரதிதாசன் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. தொல்காப்பியர் சொல்லவே தேவையில்லை. தொல்காப்பியர் காலத்துலேருந்தே கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப பழைய கொஸ்டின் எல்லா எக்ஸாம் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாம் சொல்றேன்னா தொல்காப்பியர் காலத்துல இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தொல்காப்பியரே இப்போ என்ன பண்றாங்க, கொஸ்டின்ல வந்து கேட்குறாங்க. சரியா? அடுத்தது கம்பர். போன குரூப் எக்ஸாம்ல ரொம்ப கடினமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தை இயற்றியதார் அப்படின்ற மாதிரி. அப்படியா? இந்த ராமதாரத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதாவது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து கேட்பாங்க கம்பரை பத்தி. ஓகேவா? ஏன்னா கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம கம்பர் அப்படின்னும் போது அந்த காப்பிய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தனால கம்பர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. சரிங்களா? எப்படியோ இருந்த ராமாயணத்தை நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தலைவன் மாற்றி கொடுத்தாருல. ஸோ அதனால தான் வந்து கம்பரை வந்து இன்னும் என்ன பண்ணோம், கம் போல வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். சரியா? அடுத்தது திருவிக்கா. ஸோ திருவிக்காவும் அதே கான்செப்ட் தான். எப்படி நம்ம ராமலிங்கரை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் திருவிக்காவும் வந்து சமய பொதுமை இல்லாமல் பொதுமை சார்ந்த விஷயங்களை வந்து பொது உடைமை கருத்துக்களை வந்து பரப்பிகள் இவர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. திருவிக்கா வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பரிதிமார் கலைஞர், மறைமலடிகளார் இவங்க 3மே ஒரே கான்செப்ட். 4 பேருமே சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வ.உ.சி., உ.வே. சாமிநாதர், காமராசர். இந்த முதல் 15 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. முதல் 15 பேர், அதாவது நான் சொல்லக்கூடிய ஆர்டர் நீங்க படிச்சாலே போதுமானது. காமராசரை பத்தி கண்டிப்பா ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, காமராசரை பத்தி நம்ம அதாவது பெருந்தலைவர். சரிங்களா? இவங்க எல்லாமே தலைவர்கள் போது என்னது இவருடைய அடைமொழியே என்ன அப்படின்னா பெருந்தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னா பெருந்தலைவரை பத்தி கொஸ்டின் இல்லாம என்ன அப்படின்னும் போது கண்டிப்பா காமராசர் தொடர்பான ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து உ.வே.சா என்ன அப்படின்னா தமிழ் தாத்தா நம்ம சொல்றோம். உ.வே.சா என்ன சொல்றோம், தமிழ் தாத்தான்னு சொல்றோம். அதாவது இன்னும் கேட்டா வந்து உங்களுடைய சிலபஸ் ஏறதுக்கு காரணமே இவர் தான். சரியா? இவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தார் அப்படின்னா நமக்கு இவ்வளவு சிலபஸ் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அரிய வகை ஓலைச்சுவடிலாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இல்லாத சிலபஸை இவ்வளவு வந்து ஆக்கி விடுதே இந்த மனுஷன் தான். சரிங்களா? ஸோ உண்மையிலே நம்ம யார் மேல கோவம் வரணும் அப்படின்னா இவர் மேல தான் கோவம் வரணும். ஆனா இவர் தான் தமிழ் தாத்தாவாயிட்டாரு. தாத்தாவெல்லாம் திட்டக்கூடாது. சரிங்களா? ஏன்னா முன்னோர்களை சபிச்சேன் அப்படின்னா பின்னாடி வர சந்ததியை நம்மளை சபிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து தப்பான விஷயம். அதனால வந்து சிலபஸ் ஏறதுக்காக இப்போ நம்ம வந்து நிறைய நூல்கள்லாம் வந்து என்ன பண்ண இவர் தான் போயிட்டு ஒவ்வொரு இடங்கள்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சு அது எல்லாமே பதிப்பித்து நூலா வெளியிட்டவர். ஓகேங்களா? அதான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி உ.வே.சா வந்து சொல்றோம். ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்தது வ.உ.சி., செக்கெழுத்து செம்மல் வ.உ.சி. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு வந்து சிறைதண்டனை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உ.வே.சா வ.உ.சி. அடுத்து பாருங்க ஜி.யு. இந்த 2 பேருமே வந்து டிஃப்ரெண்டான கேட்டகரி. என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்த 15 பேருமே தமிழர்கள். அம்பேத்கரை தவிர்த்து மீதி எல்லாமே தமிழர்கள் தான். ஆனா இவங்க 2 பேரும் வந்து நம்ம ஊரே கிடையாது. ஏன் நம்ம நாடே கிடையாது. இவங்க 2 பேருமே நம்ம நாடே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் மேல இருந்த பற்றின் காரணமாக தமிழ் என்ன பண்ணாங்க அவ்வளவு சிறப்பா வந்து சொன்னவங்க.
ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப்பும் வீரமாமுனிவரும் அந்த அளவுக்கு சிறப்பாக மதிக்கத்தக்கவர்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஜியு போப்பு, வீரமாமுனிவர். ஓகேங்களா? ஓகே, இவங்க 2 பேரை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து படிச்சுக்கணும். இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து சொன்னது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் திருக்குறளை முதல் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்து வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி திருக்குறளை முதல் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எந்த மொழி தான்? லத்தீன் மொழி தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் திருக்குறளே மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஜியு போப் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஜியு போப் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்த ஆண்டு 1886. ஓகேவா? ஸோ ஜியு போப்பு, வீரமாமுனிவர் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே கான்செப்ட். பெருஞ்சித்திரனாரை பத்தி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா தேவநாயகர் கேட்க மாட்டாங்க. பாவாணரை பத்தி கேட்டா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கான்செப்ட் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்தாருன்னா ஒருத்தர் இன்னுனா இன்னொருத்தர் ஒருத்தர் அவுட்னா இன்னொருத்தர் இன்னு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க, 2 பேரும் இருக்க மாட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. எல்லா எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க. ஒன்னு பாவாணர் இருப்பாரு, இல்லைன்னா வந்து பெருஞ்சித்திரனார் இருப்பாரு. சரிங்களா? ஓகே. அடுத்து இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை பத்தி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் இவர் வந்து சிலம்பு செல்வர் அழைக்கப்பட்டதாருன்னா மாப்போ சிவஞானம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடக்கு எல்லை போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருத்தணியை வந்து மீட்டு கொடுத்தவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா மாப்போ சிவஞானம். வடக்கு எல்லை போராட்டத்தில் ஈடுபட்டவர். இந்த கதையை மீசை வச்சுன்னு வந்து 10th புக்கில் வருவார். அந்த ஒரு படத்தை நல்லா படிச்சு மாப்போ சிவஞானம் ரொம்ப முக்கியமான நபர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பியூர் தமிழ் புலவர்களை பற்றி மட்டும் பார்ப்போம். முதல் 20 வந்து தமிழ் புலவர்கள், அதாவது தமிழ் புலவர் தமிழ் இயற்றக்கூடிய புலவர்கள். அதாவது வந்து அவங்க சமூக பொறுப்பும் இருக்கும், விடுதலை பொறுப்பும் இருக்கும், அது கூடவே இலக்கியம் சார்ந்த உணர்வும் இருக்கிறதுனால நிறைய பாடல்கள், நூல்களை, கவிதைகளை, பாடல்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்களை எழுதியிருப்பாங்க. சரியா? இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள். ஆரம்ப கால தொடக்க கால சுதந்திர போராட்ட வீரர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு 100 விஷயத்துல ஆரம்ப காலம், அப்புறம் இறுதி கால போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம 2 கிளாசிபிகேஷன் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் புலவர்கள் மட்டும்தான். ஓகேவா? இதுல வந்து பாரதியார் மட்டும் எக்ஸப்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா இவங்களாம் புலவர்கள் நம்ம சொல்ல முடியாது, தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தமிழக தலைவர்கள். என்னது? அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஆரம்ப காலத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் 4 பேர்: பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. ஓகேவா? பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. ஓகேவா? இது யூனிட் 8ல வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. இதுல இருந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்து ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின். அந்த 10th புக்ல ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல இருந்து ஒரு 3-4 கொஸ்டின் வந்து இருந்து கேட்டுறாங்க. அந்த ஒரு லெசன் நீங்க ஒழுங்கா படிச்சா, அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் படிங்க. அதுல இவங்க 4 பேரை பத்தியும் இருக்கும். கூட வேலுநாச்சியார் வருவாங்க. அந்த வேலுநாச்சியார் வந்து நம்ம வந்து பெண்கள் வரிசையில பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ராஜாஜி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் 4ஓட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து தற்காலம் சொல்லலாம், தற்காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தற்காலம் அப்படின்றத விட இறுதி கட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள். இப்போ பசும்பொன்னார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டம் ராஜாஜி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, இரட்டைமலை சீனிவாசன் எல்லாமே வந்து ரீசெண்டாக. அதில் வாவுசி. ஸோ வாவுசி வந்து நம்ம வந்து புலவர்கள், ஏன்னா அவர் நிறைய நூல்களுமே எழுதியிருப்பார், அதனால் நம்ம அந்த கேட்டகரியில் வச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த 30 தலைவர்கள் தான் தமிழக தலைவர்கள். சரியா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 தலைவர்கள் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய தலைவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25 தலைவர்கள் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமன், பெண் தலைவர்கள், விமன் லீடர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 15 பேர். ஆக மொத்தம் 60 பேர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 30 பேர் நீங்கள் கண்டிப்பாக படிச்சணும். இந்த 30 பேர் படித்தாலே கிட்டத்தட்ட வந்து தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு 20 வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். ஓகே, அடுத்து வரலாம். அடுத்து தேசிய தலைவர்கள். அது வந்து ஒரு 25 பேரை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி. ஓகேவா? கடந்த குரூப் 4 தேர்வில் கொஸ்டின் கேட்கல, அதுக்காக கேட்க மாட்டாங்க கிடையாது. மகாத்மா காந்தி வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அது ஐஎன்சி ஓரியண்டாக கேட்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட கடிதங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? காந்தியோட கடிதங்கள் அப்போ தமிழ்லையுமே கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே
அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாம் வந்து இளைஞர்களின் நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடக்கூடிய நபர். அவர் எழுதின புத்தகங்களை வந்து எல்லா எக்ஸாமே வந்து கேட்பாங்க. சரியா, ஜிகே ஓரியண்டா வந்து அவருடைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல அப்துல் கலாம் பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ஜேஎல் நேரு, இவங்க எல்லாமே ஐஎன்சி தான். இப்போ நம்ம தேச தலைவர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, அதுதான் வந்து ஐஎன்சியில் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். அதான் நம்ம பால் லால் பால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பால் லால் பால். அடுத்து வந்து கோபால் கிருஷ்ண கோகலே, ஓகேவா, காந்தியுடைய அரசியல் குரு. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் சுரேந்திரநாத் எஸ்என் பானர்ஜி, தாதாபாய் நௌரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அடுத்து ராஜாராம் மோகன் ராய், பிரம்மஞான சபையை தோற்றுவிச்சவர். அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய சமாஜம், அது மாதிரி சுத்தி இயக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை தொடங்கி வச்சவர். அப்புறம் சுவாமி விவேகானந்தர், ஸோ இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா இப்போ அப்துல் கலாம் சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞர் தினமே யாருடைய தினத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தருடைய தினத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஜனவரி மாதம் வரக்கூடியது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர். விவேகானந்தர் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ராமகிருஷ்ணா இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிகாகோ, அதாவது உலக சமய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாமே வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே அப்படின்ற ஒரு பேச்சு மூலமாக தன்னுடைய உரையின் மூலமாக உலக மக்கள் அனைவருமே வந்து திரும்பி பார்க்க வச்சவர் தான் யார், விவேகானந்தர் அவர்கள். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதி பாபுலே. ஓகேவா, இந்தியாவின் முதல் மகாத்மா அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தியை சொல்ல பற்றி அதுக்கு முன்னாடி மகாத்மான்ற பட்டம் வாங்கினார் யார் அப்படின்னா மகாத்மா ஜோதி பாபுலே தான். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அப்புறம் வந்து அவர் அந்த இவர் சங்கத்தை வந்து தோற்று வச்சிருப்பார். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இவர் தவிர்க்க முடியாத தலைவர்களே இவர் ஒன்று. எல்லாத்துலேயுமே வருவார். சுதந்திரத்துக்கு முன்னாடியும் வருவார், சுதந்திரத்துக்கு பின்னாடியும் வருவார். ஓகே, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், அரசமைப்பு சபையின் நிரந்தர தலைவர். ஓகேவா, ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். அடுத்து வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார். ஓகேவா, ஏன்னா நம்ம பிரதமர் வரிசையில் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாருமே பார்த்து பயந்த ஒரு, அதாவது இந்தியாவின் இரும்பு பெண்மணி, அயன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சிறப்பே வந்து யாருக்கு இருக்கு, திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கு. அப்படின்போது அப்போ அவங்களுடைய செயல்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சர் சையத் அகமது கான். ஓகேவா, சர் சையத் அகமது கான், முகமது அலி ஜின்னா, பகத்சிங், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், எம்ஜி ரானடே, கான் அப்துல் கபார் கான், மோதிலால் நேரு. சரியா, ஸோ இந்த 25 தலைவர் ரொம்ப முக்கியமானவங்க. இதில் வந்து கடந்த குரூப் 4 தேர்வில் பகத்சிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பகத்சிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாரதியார் சம்பந்தம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் தான். போன குரூப் 4 அந்த முந்தின குரூப் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து இந்த கான் அப்துல் கபார் கான், எல்ஐ காந்தி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா மிக இளம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி தலைவராக இருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சர் சையத் அகமது கான், இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தான் அப்படின்ற பிரிவினை நாடு வந்து கோரியவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா, இதையுமே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஏதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் அப்புறம் அனலைஸ் பண்ணும்போது யாரெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பெங்காலி அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இந்தியாவின் முதுபெரும் கிழவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தாதாபாய் நௌரோஜி. அப்புறம் வந்து ராஜாராம் மோகன் ராய், பிரம்மஞான சபை, சுவாமி தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய நபர்கள். ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூர், இவர் வந்து பார்த்தா இந்த நைட்வுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து திறந்து இருப்பார். அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து தோட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பிபின் சந்திரபால் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா வங்கப்பெண்ணும் போது இந்தியா முழுவதும் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. லாலா லஜபதி ராய், அந்த இது வச்சு ஒரு கொஸ்டின் என்ன வந்துச்சு, லாலா லஜபதி ராய் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு அதான் ஹோம் ரூல் இயக்கம், அதாவது தன்னாட்சி இயக்கத்தை வந்து சான் பிரான்சிஸ்கோ தோட்டுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலத்தில் இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மராத்தா கேசரி. ஓகேவா, அப்புறம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இது நம்ம நல்லாவே தெரியும், இந்தியாவின் இரும்பு மனிதர் யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தா நேதா சுபாஷ் சந்திர போஸ், இவரெல்லாம் தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவர்களில் மிக முக்கியமான நபர்கள். ஓகேவா, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு, அவ்வளோதாங்க, இந்தியாவின் சிற்பின்னு சொல்லலாம். ஓகேவா, முகவரியின் சிற்பி கிடையாது, இந்தியாவின் சிற்பின்னு யார் சொல்லலாம். இந்தியா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியா வந்து கட்டமைத்தல மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம், மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தி வந்து நம்ம ரூபா நோட்லேயே இருக்குது. சரியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா அந்த சம்பாதிக்கக்கூடிய நோட்லேயே யார் தான் இருப்பாங்க,
மகாத்மா காந்தி தான் இருப்பாங்க. அப்போ மகாத்மா காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 25 பேருமே முக்கியமான நபர்கள். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பெண் தலைவர்கள் ஒரு 15 பேர். ஓகேவா? இது அப்படியே நான் பேர் மட்டும் படிச்சுட்டு போகலாம். ஏன் உங்களுக்கு நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க தெரிஞ்சாதான் அதோட டெப்த் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எல்லா கொஸ்டினும் எடுத்து வச்சா அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வீடியோ போகும். ஓகேவா? அது 3 மணி நேரம் வீடியோ போகிற டைம் இது கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பேசுறதே உங்கள் டைம் வேஸ்ட் தான். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து அப்போ நீங்கள் படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்கள் டைம் சேவ் ஆகிடும். இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறாமல் இருக்கும். ஆனால் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணி இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா படிக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக படிப்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் ரொம்ப முக்கியமானவர்கள். இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்தியாவின் டமாராம் டாம் இவருடைய இயற்பெயர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்தார், அயர்லாந்துலேருந்து வந்திருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐஎன்சி மாநாட்டின் முதல் பெண் தலைவர், சரி ஐஎன்சி மாநாட்டின் முதல் பெண் தலைவர் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அடுத்து வேலு நாச்சியார், ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக ஆயுதம் ஏந்தி போராடிய இருந்த வேலு நாச்சியார். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ராணி மங்கம்மாள். ஓகேவா? ராணி மங்கம்மாள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவரை பற்றி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரையும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அப்புறம் மூலு ராமதம்மையார், இவர் திட்டங்கள் கேட்பாங்க. கல் அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், அசலாம்பிகை அம்மையார், ருக்மணி லட்சுமிபதி, ஜான்சி ராணி லட்சுமிபாய், சரோஜினி நாயுடு, டாக்டர் எஸ் தர்மாம்பாள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை, நீலாம்பிகை அம்மையார், சாவித்திரிபாய் பூலே. ஓகேவா? ஸோ இவங்க 15 பேருமே மிக மிக முக்கியமான நபர்கள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் முதல் ஆசிரியர் அப்படின்னா சாவித்திரிபாய் பூலே, நீலாம்பிகை அம்மையார், தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 வயசுல இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே இல்லை, தென்னாப்பிரிக்க இன ஒதுக்கலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போராடின ஒரு நபர் தான் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. இவருடைய மரணத்தின் போது தான் என்ன சொல்லியிருப்பார், காந்தியடிகள் வந்து தன் சகோதரின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் இவனுக்கு பேர் இடராக இருந்ததுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஏன்னா ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் இருப்பார். ஓகே, அங்கே தான் அகிம்சை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு இருப்பார். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் 7வது வாரம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து நடத்திருப்பாங்க. சரோஜினி நாயுடு. ஓகேவா? ஐஎன்சிக்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண், முதல் பெண் அப்படின்னா அன்னி பெசன்ட், முதல் இந்திய பெண்ணா சரோஜினி நாயுடு. ரொம்ப முக்கியமானவங்க. சரோஜினி நாயுடு வந்து 3-4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஜான்சி லட்சுமிபாய். ஓகேவா? அந்த இது போனோம் அப்படின்னா 1857 வச்சு தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஜான்சி ராணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கிய படை அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா? அதாவது டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல் சட்டப்பேரவை தலைவர் தான். ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமனம் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கும்போது ருக்மணி லட்சுமிபதி வருவாங்க. இவரை பற்றி ஒரு 3-4 கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அசலாம்பிகை அம்மையார், அம்புஜத்தம்மாள், கடல் அஞ்சலி அம்மா, இவங்க எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே, கடல் அஞ்சலி அம்மையார் கூட பார்த்தீங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? மகாத்மா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவருடைய மகாத்மா காந்தியடிகள் வந்து நம்ம தமிழகத்துக்கு வரும்போது அவர் வந்து படுதா போட்டு குதிரையில் வந்து கடத்திட்டு போயிடுவார். இவங்க கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால தான் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. மூல ராமதம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார், அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த 15 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அதை ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி யாரு? திருவிக்கா. ஸோ திருவிக்கா பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டினு பாருங்க. அடுத்தது யாமறிந்த புலவர்களே கம்பனை போல்னா பாரதியார் தான், சொல்லவே தேவையில்லை. அடுத்தது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடல் தொகுப்பு வந்து பார்த்தா இது யார் சொன்னாங்க? ராமலிங்க அடிகளார் வந்துச்சுங்களா? அடுத்தது ஞானப்பசிலை அப்படின்னு சொல்லி வள்ளலா தான். வள்ளலானாலும் ராமலிங்க அடிகளான ஒன்று தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராசர். அடுத்தது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றை நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியான பாவலரே பெருஞ்சித்திரனார். சொன்ன பார்த்தீங்களா? பாருங்க, தலைவன் கூடவே வராது பார்த்தீங்களா? எங்கு போனாலும் கூடவே வருவார். ஆப்ஷன்ல கூட பாருங்க, பாவலரேறு பக்கத்திலே தேவனை பவன். இவங்க 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி வரக்கூடிய நபர்கள். சரிங்களா? அடுத்தது முன்னீர் வழக்கம் மகுடோடு இல்லை கூறும் வந்து தொல்காப்பியம். இது தொல்காப்பியத்திலிருந்து கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டினை. இந்த தொல்காப்பியத்தில் வரக்கூடிய இந்த கொஸ்டினை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே கேட்டுக்கிறாங்க இன்னும். ஓகேவா? நாம் படிக்கும்போது
எனக்கு முன்னாடி சந்தேகம் படிக்கும் போதுலேருந்தே இந்த கொஸ்டின், அதாவது டிஎன்பிசி உருவான காலத்துலேருந்தே கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவையான ஜியூபோப். ஜியூபோப் பண்ணிட்டாருங்களா? ஜியூபோப் தானே வீரமாமுனிவர். வீரமாமுனிவர்னா கால்டுவெல். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான். ஜியூபோப் வந்து பார்த்தீங்கன்னா கனடா, கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி. இவங்க 3 பேருமே வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பயின்று காப்பியம் படிச்சாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சதுரகராதி. சதுரகராதினாலே யாரு? தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. அது வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். தமிழின் முதல் அகராதி, ஆனால் எழுதின ஆள் தமிழர் கிடையாது. ஓகே, தமிழ் முதல் அகராதி தான், ஆனால் எழுதினால் தமிழர் கிடையாது. ஓகேவா? நம்ம படைய பொறுத்த சொல்லுங்களேன், கல்யாணம் மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் சட்டை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் இது. வீரமாமுனிவர் வருவார். ஓகேவா? அடுத்தது சார் வீரமாமுனிவர் பேர் வந்து பார்த்தா தமிழ் பேரா இருக்கு அப்படின்னா இங்கே வந்து தமிழ் பேர் மாற்றி வச்சுட்டாரு. ஓகே, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கின்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. பாரதிதாசன் தான். ஓகேவா? ஸோ பாரதிதாசன் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலைஞர் என்றவர் பாரதிதாசன். பாருங்க, அடுத்தடுத்த கொஸ்டின் பாரதியார். அதுதான் நம்ம ஒண்ணா வச்சிருக்கேன். இது ரெண்டுமே அந்த எக்ஸாம்ல அடுத்தடுத்த கொஸ்டின். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? ரெண்டுமே ஒண்ணா, மீதியெல்லாம் பாருங்க தனித்தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனா இது ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சிருக்கேன். அப்ப காரணம் என்ன? அடுத்தடுத்த கொஸ்டின். ஓகே, நமக்கு சிரமமே கொடுக்காம அடுத்த கொஸ்டின் பாரதிதாசன் பத்தி கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் பாரதிதாசன் பத்தி வந்திருக்கு, 2 பாரதியாரை பத்தி பார்த்திருந்தோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். இது புக்லேயே இருக்கு. இது எல்லாமே புக்கில் இருக்கிற விஷயம் தான். அம்புஜ சம்மாள் இப்போ தான் பார்த்தோம். அம்புஜ சம்மாள் எழுதிய நூல், அதாவது பெண் தலைவர்களை வந்து பார்த்தோன்னா பார்க்குமா, நான் கண்ட பாரதம். அடுத்தது புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஊவேசா தான். ஊவேசா பத்தி தமிழ் தாத்தா நம்ம சொன்ன பத்தியா, புறநானூறு முதல் பதிப்பித்து இவர் தான் வெளியிட்டார். இல்லைன்னா புறநானூறு எவ்வளவு பெரிய டாபிக், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சேர்த்து மொத்தமா 13 இடத்துல வருதுங்க. புறநானூறு பாடல் மட்டும் நியூ அண்ட் ஓல்டு புக்கு சேர்த்தீங்கன்னா மொத்தம் 13 இடத்துல புறநானூறு பாடல் மட்டுமே இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியாருன்னா பாரதிதாசன். பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பார்க்கணும் பாரதிதாசனை பற்றி. அடுத்தது 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் தமிழரசு வழங்கப்படுது? மூலூர் ராமதமியர். மூலூர் ராமதர் 2வது பெண் சம்பந்தன கொஸ்டின் வந்து பார்க்குறோம். அடுத்தது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1912. மலையத்தோஜன் மகன் ஞானப்பிரகாசம் தஞ்சையில தான் பண்ணுவார், முதல் அச்சிட்டு வெளியிடுவார். திருக்குறள் பற்றி வச்சுக்கலாம். அடுத்தது திருமண செல்வ கேசவராய தமிழுக்கு கதியாக இணை இருவர் என்று குறிப்பிடுவார்னா கம்பர். பார்த்தீங்களா, கம்பரும் திருவள்ளுவரும் ஒன்னா ஒட்டின்னு வந்துவாங்க. கதி அப்படின்னா காணா, கதி அவர் கதி காணா கம்பராமாயணம், சரி காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆங்கிலேய எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போ? கிபி 1830. 3வது கொஸ்டின் பார்க்குறோம் தமிழ் பத்தி, அதாவது பெண்களை பத்தி. அடுத்தது தொல்காப்பியர் கூறும், தொல்காப்பியர் வந்துட்டாரா? இந்த 6 இது வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்திருப்பார். இது தமிழ் புக்லேயே இருக்கு, ஒரு பாடலே வருது. அது பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. ஏன்னா காஞ்சி தான் அவர் பிறந்திருப்பார். இது தமிழ் பழைய புக்கில் இருக்கு. பழைய தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய கடிதத்தில் வரக்கூடியது, தன்னுடைய தம்பிக்கு வந்து கடிதம் எழுதுவார், அதில் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது அறிஞர் அண்ணா பற்றின கொஸ்டின். ஓகேங்களா? அண்ணா வந்துட்டாருங்களா? அடுத்தது 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் என ஊவேசா. ஊவேசா 2 வந்துட்டார், தாத்தாவே இது 2 வாட்டி வந்திருக்காரு. அடுத்தது தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவன் பெயரிட்டு யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஓகேவா? இது நியூ புக்லேயே வந்து 12th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் பரிதிமார் கலைஞர் பற்றி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? இது வந்து பெரியார் பற்றின ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இப்போ பூலித்தேவர் வந்துட்டாருங்களா, கட்டவன் வந்துட்டாங்களா, மருசவர்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன டாபிக் வருதுன்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர், அவ்வளவுதான். முத்துலட்சுமி இல்லை அப்படின்னா அது கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, 4 கொஸ்டின் பெண்களை பத்தி மட்டும் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஓகேவா? பெரியாரை பத்தி இது 4வது கொஸ்டின் நினைக்குமா? பெரியார் மேல இருக்க கூட முடியல. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறிவாரான ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் சிற்பி சொன்ன பத்திலாம், சிற்பி பத்திலாம் எப்படி? அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்க. ஒண்டி வீரன், மருவ சோதர்கள், ஓகே, பூலித்தேவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்கால கிளர்ச்சியில் வரக்கூடியது தான். ஓகேவா? அந்த தமிழ் சார்ந்த தலைவர் படித்தாலே நம்ம இதை போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கட்டபொம்மன், மருவசோதர், தீரன் சின்னமலை, சுப்பிரமணியர், இவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழக தலைவர் வரக்கூடியவர்கள் தான். ஓகேங்களா? ஆனால் இது எல்லாமே ஜிகேல வரக்கூடிய அந்த நான் சொன்ன அந்த 10th புக்கில் வரக்கூடிய லெசன்ஸ். ஓகேவா? அடுத்தது
பாருங்க, பாரதியாரை பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாரதியின் இந்தியா வாரது மிதவாத தேசியவாதிகளின் குரலாகிறது. மிதவாதம் கிடையாது, தீவிரவாதம். ஏன்னா பாரதியார் வந்து பார்த்தா தீவிரவாத தலைவர், மிதவாதம் கிடையாது. அப்படி மட்டும் தப்பா இருக்கும். ஸோ பாரதியார் பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பாரதியார் பத்தி நம்ம தமிழ்லேயே 2 கொஸ்டின் பார்த்துருந்தோம், இங்க ஒன்று. சரிங்களா? அடுத்தது இங்க வந்து பார்த்தீங்கன்னா வஉசியை பத்தி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பேரா மாதிரி கொடுத்துட்டு அதில் வஉசி சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பின்வரும் நோட்டில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன், இதையும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? யார் அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து உருவாக்கியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் கூட்டுகளில் பகத்சிங் சொன்ன பார்த்தீங்கன்னா, பகத்சிங் பற்றி, அதாவது ஏதாவது ஒரு தேசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்காக நம்ம வந்து இதை மட்டும் படிக்க சொல்ல முடியாது. அதுதான் நான் கொடுத்த 25 பேர் நீங்கள் படிச்சிருங்க போதும். பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளபதியாக தாக்கினார். ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. அவ்வளோதான் நினைக்கிறேன். சரியா? கிட்டத்தட்ட இது எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 35 கொஸ்டின். சரியா? இல்லை பெண்களை பற்றி மட்டும் 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. பெண்களை பற்றி மட்டும் 5 கொஸ்டின், 35 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கடந்த குரூப் 4 எக்ஸாமில். ஓகேவா? இன்னும் ஒரு சில தலைவர் சம்பந்த கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 5 நிறைய இருக்கு, நிறைய பரவலாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த தலைவர்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 35 கொஸ்டின். இந்த 60 தலைவர்களை நீங்கள் உட்காந்து ஒழுங்காக படித்தாலே போதும், நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சரியா? எவ்வளோ மார்க்கு? கிட்டத்தட்ட 35 மார்க். நல்லா கவனிச்சிங்க. தமிழ் ஜிகே ரெண்டுமே சேர்த்து 35 கொஸ்டின் இது மட்டும் வருது. ஓகேவா? இது வந்து குரூப் 4 எக்ஸாம் தான். அடுத்த குரூப் 4ல 20 கொஸ்டின் கேட்கலாம், 25 கேட்கலாம், 30 கேட்கலாம், ஏன் 40 கூட கேட்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் நான் கேட்பாங்கன்னு சொல்ல வரல, நான் ஒரு கெஸ்ஸுக்காக சொல்கிறேன். 35 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா கண்ணுக்கு எதிர தெரியுது இதுலேருந்து மட்டுமே வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதை நம்ம தெளிவாக படித்தாலே போதும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நானும் டைம் கிடைக்கும்போது அப்பப்போ வந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நான் கொடுக்குறேன், நீங்களும் வந்து தேடி படிச்சிங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக தலைவர்கள், தேசிய தலைவர்கள், பெண் தலைவர்கள் அப்படின்ற 3 ஆங்கிளில் தவிர்க்க முடியாத 60 தலைவர்களை பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இது மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் சொன்ன இந்த 60 தலைவர் நோட் பண்ணிங்க. இது சம்பந்தமாக புக்கில் எங்கே இருந்தாலும் படிச்சிங்க. புக்கை தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க அப்பாற்பட்ட விஷயம். புக்கில் எங்கே இருந்தாலும் இந்த 60 பேரை பற்றி நல்லா படித்து வச்சுங்க. இதில் தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு முக்கியத்தோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது அல்ஃபுன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.